ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முலாம்பழத்தை வச்சு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்டை 2 பீஸாக கட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு சீட்ஸை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். முலாம்பழத்தை கிர்ணிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சீட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஓரமாக வைக்கிறேன். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கிறேன். அதில் இந்த ஃப்ரூட்டோட ஃப்ளெஷ்ஷை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து போடுறேன். தென் இது கூடவே டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். சீட்ஸை நீக்கிட்டு ஆட் பண்ணணும். சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் 1 கப் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆச்சு. ஜூஸை ஜார்லேருந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன். டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணுறேன். பாதாமை ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆச்சு. இந்த ஜூஸை நீங்களும் உங்கள் குட்டீஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க.